வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எல்லாம் அது பற்றின விவாதங்கள் இன்னும் அடங்கின பாடு இல்லை. இன்னும் கொஞ்ச நாளுக்கு இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். டாக் ஆஃப் த டவுனா இதுதான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. ஏன்னா அவ்வளோ சம்பவம் நடந்திருக்குது இல்லை. அதுலேயும் ஆர்ஜேடி கூட்டணியுடைய தோல்வி, அதாவது நம்ம மகாகத்பந்தன் கூட்டணி இருக்குல்ல, அது அடைஞ்சிருக்கக்கூடிய தோல்வி, அதுலேயும் காங்கிரஸ் வாங்கியிருக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது ஒரு பலத்த அடியாக அமைஞ்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எப்படி இவங்க டிஎம்கேட்ட போய் சீட்டு வாங்குவாங்க, காங்கிரஸ் எப்படி அவங்க சீட்டு கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க டிஎம்கே அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அடியை காங்கிரஸ் இப்போ வாங்கியிருக்கு. அதுலேயும் பீகாரினுடைய அடையாளமாக திகழக்கூடிய கட்சி எது? ஆர்ஜேடி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி. அந்த கட்சியே 25 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. மொத்தமாகவே மகாகத்பந்தன் கூட்டணி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மகாகத்பந்தன் கூட்டணி பில்டப் பண்ணாங்க, மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லி. ஆனால் மொத்தமே 35 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 243 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை என்டிஏ கூட்டணி ஜெயிச்சு பயங்கரமாக வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ இதில் அந்த மகாகத்பந்தன் கூட்டணியுடைய ஒரு பயங்கரமான தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் அரசியல் சார்ந்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பேர் தான் மகாகத்பந்தன், மெகா கூட்டணி இப்படிலாம் அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு ஒருமித்த கருத்து இல்லை, யாருமே ஒரு தெளிவாகவே இல்லை அவங்களுக்குள்ளேயே. அதுதான் உண்மை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எஸ்ஐஆர் இருக்கு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். இதை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே தேர்தல் ஆணையம் அதுக்கான ஃபார்மை பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ அதை ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இதுக்காகவே வாக்காளர் யாத்திரைன்னு ஒன்று போகிறாரு. வாக்காளர் யாத்திரை போகிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க ஆர்ஜேடி கட்சியில் அப்படின்னா, முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் யாரை அறிவிக்கணும்னா தேஜஸ்வி யாதவா அறிவிக்கணும் அப்படின்னு வாக்காளர் யாத்திரை அவர் கிளம்புற நேரத்தில் சொல்கிறாங்க. இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒத்து வரல. சரி, இது குறித்து நம்ம ராகுல் காந்தியை தனியாக சந்திச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் டெல்லிக்கு போறாரு. தேஜஸ்வி யாதவ் போனால் ராகுல் காந்தி அவர்கள் தேஜஸ்வி யாதவை சந்திக்க மறுத்துடுறாரு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி. என்ன இவங்க கூட்டணி அப்படிங்கிறாங்க, இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லையே, ஏன் இப்படி இவ்வளோ குழப்பத்தோட இருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பம். இது ஒன்று. இன்னொரு பக்கம் ஏஐஎம்ஐஎம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு, ஓவைசியினுடைய ஏஐஎம்ஐஎம் கட்சி. அந்த கட்சி ஒரு முஸ்லீம் கட்சி, யாருக்குமே தெரியும். பீகார்ல அதிகமாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா யாதவ் இஸ்லாமிய சமூக அமைப்புகள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு முஸ்லீம் கட்சியாக இருக்கக்கூடிய ஏஐஎம்ஐஎம் கட்சியை மகாகத்பந்தன் கூட்டணி தங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக்கல. அது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடுது, நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏஐஎம்ஐஎம் கட்சி ஓட்டை பிரிக்கிறாங்க. நான் அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கல, மகாகத்பந்தன் கூட்டணி அவங்க ஓட்டை பிரிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, அது என்டிஏக்கு பெரிய பலமாயிருது. ஆனால் மகாகத்பந்தன் கூட்டணிக்கு ஒரு பெரிய பாதிப்பை, ஒரு அடியை ஏற்படுத்திடுது. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜன்சுராஜ் கட்சி, அவரும் தேர்தலில் ஒரு பக்கம் போட்டிட்டு ஓட்டை பிரிக்கிறாரு. அவர் ஓட்டை பிரித்ததும் என்டிஏக்கு ஆதாயமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் மகாகத்பந்தன் கூட்டணிக்கு ஒரு சரிவை ஏற்படுத்திருச்சு. அதே மாதிரி விஐபி கட்சி தலைவரான முகேஷ் சாக்னி அவரை துணை முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க நிறுத்தினதும் ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும். ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் அது பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பிரச்சாரத்தில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தினது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டுமே அதிகமாக பேசிட்டு, இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயங்களை பேசியிருக்கலாம். அதை அவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பெருவாரியாக எல்லாருமே சொல்லக்கூடியது. அதில் ராகுல் காந்தி அவர்கள் சில விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணார். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இது ககரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீனவர்களோட அவங்களோட சேர்ந்து அவரே மீன் பிடிக்கிற மாதிரியான வீடியோலாம் வந்துச்சு. அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரல் ஆச்சு. ஆனால் அது எதுவும் அவங்கள கட்சிக்கு, காங்கிரஸுக்கு பெரிய வாக்குகளை பெற்று தருவதற்கு உதவலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுடைய பிரச்சாரமும் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இதிலிருந்து எப்படி காங்கிரஸ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதில் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்காரு, மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி எப்போவுமே களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர். அவரும் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் உழைக்கிற அளவுக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய மற்றவங்க பெரிய அளவில் ஒரு உழைப்பை போடலையோ அந்த தேர்தலில், கொஞ்சம் அஜாக்கிரதையாக அசால்ட்டாக இருந்துட்டாங்களோ அப்படிங்கிறது தான் எல்லாரும் இப்போ கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த தோல்வியை, அதுமாதிரி ஆர்ஜேடி பெற்றிருக்கக்கூடிய இந்த தோல்வியை, அதுமாதிரி என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய இந்த இவ்வளோ பெரிய வெற்றியை?
இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு பதிவுகளில் சந்திப்போம். நன்றி.